இல்லை என்ன பண்ணுறீங்க? காலையில் எழுந்துச்சி எல்லாம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நானும் இப்போ எழுந்திரிச்சேன். மிஸ்ஸஸ் பையனை ஊருக்கு போயதுனால இன்றைக்கி வந்து வீடை வந்துட்டு மாவு போட்டு அதை மாற்றி பண்ணி சாப்பிட்ணும். சரி வாங்க ஒரு சின்ன வீடியோ போடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முதல்ல மாப் போகிறதுக்கு முன்னாடி வெறும் பியூர் வாட்டரில் ஃபஸ்ட்டு தலை துடைக்கணும். அப்போ தான் தலையில் உள்ள மண் அழுக்கெல்லாம் போகும். அதுக்கப்புறம் தான் லிக்விடை போட்டு லைசால் உங்களுக்கு எந்த லிக்விட் பிடிக்குமோ அதை போட்டு நீங்கள் தலைத்தை துடைக்கலாம். ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் அழுக்கெல்லாம் போடணும்னா வெறும் தண்ணியில் ஆஃப் பண்ணாங்க நான் நினச்சிக்கிட்டு துடைக்கணும். எடுத்த உடனே லைசால் போட்டு துடைக்கக்கூடாது. ஏர் கூலரில் வாட்டர் ஊற்றி வச்சு அந்த வாட்டரை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணோம். ஏர் கூலரை நடத்திக்குவோம். சும்மா வீடியோ இது ஒன்று கண்டென்ட் ஒன்றும் இல்லை. சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெறும் வாட்டரில் மாப் நினச்சிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லிக்விட் ஆட் பண்ணி துடைக்கணும். பார்த்தீங்களா, இப்போ வந்து இது உள்ள அழுக்கெல்லாம் முடிச்சு நான் இதில் வந்துட்டு லைசால் ஒரு மூடி ஆட் பண்ண போகிறேன். எப்போ வீடு துடைச்சாலுமே ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் லைசால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிஸ்ஸஸ் பையனையும் கூப்பிட போகிறேன். போய் க்ளீன் பண்ணிட்டு போவோம். ஒரே கூட வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாப் போட்டேன். சரி ஊருக்கு போகணுமா, வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வாய் 4 நாள் ஆச்சு. சாரி, வெள்ளிக்கிழமை போட்டேன், செவ்வாயும் போடல. ஆனால் இப்போ போடுறேன். எப்படி போட வேண்டியது நான் இப்போ போடுறேன்.
வாட்டர் இருக்க உள்ள வாட்டர் ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு வாட்டர் ஊற்றி வெந்து வச்சு போட்டாச்சு. வாட்டர் லைஸாக தான் போடணும். கிச்சன் மாவு போட்டேன். அதனால் சின்ன இடங்களால அது வெளியே பண்ணுறது. நல்லா பெட்ரூமுக்குள்ளே நம்ம போட்டாச்சு. நம்ம ஃபேனில் காயுது. இப்போ நைட் சாப்பிடலாம். தட்டுலாம் வந்துச்சா அதை கழுவிடும். ரொம்ப பேர் வீட்டில் கம்ப்ளைண்ட் தான் நினைக்கிறேன். நான் பார்த்த ஒரு காரணம்னாக்க மிஸ்ஸஸ் வந்து காலில் இருக்காங்களா, பையனை நாம மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் உள்ள வேலை எல்லாமே நாம் தான். இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். தோசை ஊற்றி மதியம் சாப்பாடு கிடையாது. ஏன்னா நான் நைட்டு ட்ரெயினில் போகிறோன்னா ஒரே வேலை ஈவினிங் வந்து இட்லி சட்னி ரெடி பண்ணி எடுத்து போயிடலாம். ஏன்னா இதுவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா. இதுவே மணி 12 சாப்பிட மாதிரி 12 ஆகிடும். அது மொத்தம் மதியம் சாப்பிட வந்துருக்கா. அது ஈவினிங் வந்து டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். பையன் வீட்டில் எல்லாமே கடுப்பாக இருக்குது. ஜாலியாக இருப்பான். வந்தால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு வீட்டில் குழந்தைங்க இருந்த வீட்டில் திடீர்னு இப்போ ஊர் போயிட்டாங்களா, அது ஒரு மாதிரியான ஃபீலிங். பையன் லொக்கேஷன் தானே போய் போட்டு தெரியாது. ஜாலியாக இருக்கும். ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை பண்ணிகிட்டே இருப்போம். அவ்வளோ கூட குழந்தைங்கன்னா அப்படி தான். நம்ம எது பண்ணணும்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணணும். அதை வந்து டென்ஷனாக இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். அதுதான் இப்போ குழந்தைங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைய பண்ணாக்க அடிக்கிறது திட்டுறது மற்ற தயவுசெய்து செய்யாதீங்க. குழந்தைங்க ஏதாவது செய்தா ஃப்ரீயாக விடுங்க. அதுங்க குழந்தை அதுக்கு தெரியாது. ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கணும்.
அதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு வந்தோடனே அது தெரியும். சரி ரைட்டு இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு தெரியும். நேற்று இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை என்ன பண்ணுறதுன்னா வீட்டில் உள்ள சாக்கெட் கொண்டாந்து காலில் போட்டு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுது. அவங்க அம்மா வெளில வராங்க, பார்த்துட்டு அப்படியே சாக்காட்டி நிற்கிறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுறது, இது திட்டுறதா அடிக்கிறதா அவங்க யோசிச்சு நிற்கிறாங்க. ஆனால் கட்சி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து அது பங்கெடுத்து சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடுறாங்க. அடுத்ததுக்கு அவங்க அப்பா வராது, வெளியே வேலைக்கு வராது, வந்து பார்க்குறாரு, அவரும் சாக்காட்டாரு. வீட்டை படம் பார்த்தாக்கா அவரும் சேர்ந்து விளையாடுறாரு. பணம் என்ன பண்ணுறாங்க, 3 பேர் சேர்ந்துக்கிட்டு வீடை க்ளீன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த பண்ணி விடலாம் ஜாலியாக அன்பா எல்லாமே இருக்கும். நானும் அப்படி தான். என் பையன் வந்து எதாவது பண்ணான்னாக்கா எதுவுமே சொல்ல மாட்டேன். பாத்திரம் கட்டி வச்சு அடுத்தது டிஃபன் ஊற்றணும். டிஃபன் ஊற்றி முன்னாடி வாஷ் பண்ணிட்டேன். அதனால் வெயில் அடிக்காமல் வந்துச்சா கொஞ்சம் உரக்க காயிட்டு தான் வெயிலில் போட்டிருக்கேன். காய்ச்சாமல் முடிச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவியாச்சு. இப்போ அடுத்தது டிஃபன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஈவினிங்கு ஊருக்கு கிளம்பும் போது டிஃபன் ரெடி பண்ணுறது, சட்னி ரெடி பண்ணுறது, ட்ரெயினுக்கு போட்டு நாங்கள் வீடியோ போடுவோம். வாங்க. தேங்க்யூ.